ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரு மாதம் தொடங்கியதிலிருந்து இன்னும் சில நாட்களுக்கு முன்பாக இருந்து உங்களுடைய மனதிற்குள் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு முடிவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது சரியா இருக்குமா, இந்த முடிவு எடுத்தா சரியா இருக்குமா, அந்த முடிவு எடுத்தா சரியா இருக்குமா, அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். வேலைகள்ல மெதுவான முன்னேற்றம், இதனால உங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்துல இருக்காது. நம்மளும் எவ்வளவோ கடின உழைப்பு போடுறோம், இருந்தாலும் நம்மளும் அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை நம்மளால பெற முடியல அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும். இதனால அந்த வேலையில மெதுவான முன்னேற்றத்தை நீங்க அறிந்து வருவதை உங்க கண்கூடால உங்களால காண முடியாது. இதனால உங்களுக்குள் சின்ன ஒரு வருத்தமானது நிச்சயமாக இருக்கும். பண வரவுல சிறிதளவுக்கு தாமதமானது இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். இதனாலேயும் உங்களுடைய குடும்ப கஷ்டமானது இன்னும் அதிகரிக்க தொடங்கும். வீட்டில நினைத்த விஷயத்த நினைத்தபடி உங்களால போக முடியாது. சில விஷயங்களை நீங்க நினைத்து வச்சிருப்பீங்க. உங்க வீட்டுல இருக்க அனைவரும் இப்படி இருக்கணும், உங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள சில எண்ணங்கள் இருக்கும். ஆனா நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, உங்களுடைய வீட்டுல நடப்பது ஒன்றாக இருக்கும். இதனால உங்களுடைய வீட்டிற்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தொடர்ந்து ஏற்படும். யாரோ ஒருவரின் காரணமாக உங்களுடைய மனதிற்குள் ஒரு அழுத்தமானது ஏற்படும். உங்களுடைய உடல் அளவுல ஒரு சோர்வும் தூக்கமின்மையும் இல்லாம இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இத்தனை நாட்கள் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். ஆனா இனி வருகின்ற நாட்கள்ல ஒரு பெரிய திருப்பு முனையானது ரிஷபம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள், இதுவரைக்கும் பட்ட வேதனைகள் அனைத்திற்கும் காரணமாக இருந்தது சனி பகவானும் சந்திர பகவானும், அதனுடன் சேர்த்து ராகு. இந்த இருவரும் மூவரும் சேரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் தேவையில்லாத கஷ்டங்களை இவங்க ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. ஆனா இனி வருகின்ற நாட்கள்ல சின்ன விஷயத்த கூட நீங்க பேராக நினைப்பீங்க. சந்திர பகவான், சனி பகவான், ராகு இவர்கள் மூவரும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சேர்ந்திருந்தாங்க. இதனால நீங்க எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கோவப்பட்டீங்க அப்படின்னா, சின்ன விஷயத்த கூட நீங்க அது சின்ன விஷயம்தான் அப்படின்னு உங்களால நினைத்து விட முடியாது. அதை நினைத்து இதை இரவு முழுவதும் தூக்கம் வராம அதை நீங்க நினைத்து கொண்டே இருந்திருப்பீங்க. யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிட்டாங்க அப்படின்னா அதை நீங்க ரொம்ப ஆழமா எடுத்துக்கிடுவீங்க. ஆனா அவங்க விளையாட்டு தன்மையா கூறியிருப்பாங்க, நீங்களும் அதை விளையாட்டு தன்மையா எடுத்துட்டு போக மாட்டீங்க. அதை நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு அதுல இருந்து எப்படியாவது உங்களால வெளிவர முடியாம, தூக்கம் இல்லாம, தேவையில்லாம அதை நினைத்து புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க எவ்வளவு கடின உழைப்பு போட்டு உங்களுடைய முயற்சியை காட்டுவீங்க. ஆனா இருந்தாலும் அதுக்கான ஒரு முடிவை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கான ஒரு முடிவாக இருக்காது. நீங்க போட்ட கடின உழைப்புக்கு ஒரு பெரிய அளவுக்கு நன்மையானது உங்களை தேடி வராது. இன்னும் சிலர் ஒண்ணுமே பண்ணாம இருந்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு அவ்வளவு நன்மைகளானது கிடைக்கும், அவ்வளவு உயர் பதவியும் கிடைக்கும். ஆனா ஒரு உண்மையான ஒரு நபராக நீங்க வேலை பார்த்து இருந்திருப்பீங்க, இருந்தாலும் உங்களை கண்டுக்கிடவே மாட்டாங்க. இது அனைத்திற்கும் காரணம் அவங்களுக்கு தெரிந்த நபராக இருப்பாங்க. இதனால உங்களை இந்த ஒரு நேரத்தில் கண்டுக்கிடாம கழட்டி விட்டுருப்பாங்க. எனவே இதனை நினைத்து நீங்க ஒருபோதும் வருந்தவே கூடாது. உங்களுடைய வேலையில நீங்க கவனமாக இருப்பீங்க, நீங்க சரியா இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்ளணும். ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு முடிவு எடுக்கணும்னா நீங்க எடுக்க மாட்டீங்க, உங்க கூட இருக்கிற நபரிடம் கேட்டு இதை செய்தா நல்லா இருக்குமா, அது செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்களே ஒரு முறைக்கு பல முறை அவங்ககிட்ட விசாரிப்பீங்க. இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல இன்று முதல் அந்த உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் அனைத்துமே இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு விலகும். இனி வருகின்ற நாட்கள்ல உங்களுடைய மனத்துல தெளிவான ஒரு முடிவை உங்களால எடுக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நன்மைகள் நடக்க போகிறது. இன்று ரிஷபம் ராசிக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம், ரிஷபம் ராசிக்கான பெரிய மாற்றத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த மாற்றத்திற்கு காரணமாக இருப்பது குரு பகவானுடன் சேர்ந்து சூரிய பகவான். இவர்கள் இருவரின் பார்வை உங்களை இங்கே பெரிய அளவுக்கு, உங்களுடைய மனதை இங்கே பெரிய அளவுக்கு தெளிவான ஒரு பாதையில நிச்சயமாக தள்ளும். இதனால தான் பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இனி வருகின்ற நாட்கள்ல, இதுக்கப்புறம் உங்களுடைய நாட்கள்ல பணவரவானது நீங்க என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, பணவரவு உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணமானது உங்களை தேடி வந்துவிடும். வேலை சம்பந்தமா ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும். நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலையோ, ஏதாவது ஒரு தேர்வை நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் எழுதியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அது சம்பந்தமா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் ஆனது உங்களை தேடி வரும். பிஸ்னஸ்ல இது வரைக்கும் எந்த விதமான ஆர்டரும் எதுவும் வராம மெதுவா போய்கிட்டு இருந்த பிஸ்னஸ் ஆனது இந்த ஒரு நேரத்துல சூடு பிடிக்கும். இதனால உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகள் நடக்க தொடங்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நம்பிக்கையானது அவங்க படிப்பு விஷயத்துல ஏற்படும். இதனால அவங்க நினைத்த ஒரு செயலை, நினைத்த ஒரு வேலைக்கு அவங்களால செல்ல முடியும். எவ்வளவு பெரிய படிப்பாக இருந்தாலும் சரி, அதுல உங்களால படிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை உங்கள் மீது உங்களுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமா இந்த ஒரு நேரத்துல ஏற்படும். ரிலேஷன்ஷிப்ல முக்கியமா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, காதல் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளாயிருந்திருப்பீங்க.
அப்படி ஆளாகி ஒருவர் மீது தவறே இருக்காது, இருந்தாலும் ஒரு தவறான புரிதலினால் இல்லைன்னா மற்றவங்க கூறியதல்ல அவங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்க இருவருமே பிரிந்திருப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையாக மாறும். ஒருவருக்கொருவர் செய்த தவற நீங்க ஒருவர் புரிந்து கொண்டு இந்த ஒரு நேரத்துல நீங்க இருவரும் சேரக்கூடிய நல்ல ஒரு காலமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். இந்த ஒரு நேரத்துல மேசம், ரிஷபம், மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல இன்று குரு பார்வை அதிகமாக உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தும். இதனால தான் ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு மிக அதிக நன்மை பெறப்போகிறீங்க. இதனால நீங்க எடுக்கக்கூடிய கடின உழைப்புக்கு ஏற்ற அளவுக்கு போதுமான ஒரு முடிவானது உங்களை தேடி வரும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உங்களால காண முடியும். இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதிர்பாராத பலன்கள். இன்று ரிஷப ராசிக்கு கிடைக்கக்கூடிய அன்எக்ஸ்பெக்டட் நன்மைகள். திடீர்னு பணவரவு ஏற்படும். பாக்கி பணங்கள் நீங்க உங்களுக்கு தேடி வர வேண்டிய பாதி பணமோ இல்லைன்னா ஏதாவது பேமெண்ட் உங்களுடைய நண்பர்களோ இல்லைன்னா ஏதாவது கடைகள்ல எங்கேயாவது நீங்க பணத்தை கொடுத்து வைத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பணம் வராம இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல உங்களை தேடி வரும். எதையாவது ஒண்ணுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல நீங்க ரீஃபண்ட் கொடுத்து வைத்து அதுவும் உங்களுக்கு பெண்டிங்லேயே இருந்தது அப்படின்னா அந்த ஒரு பணமும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். யாருமே எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு வரவானது உங்களை தேடி வரும். ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான இருக்கும். ஆன்லைன் இன்கம் இல்லைன்னா வேலை, நீங்க நினைத்த வேலை உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக உங்களை தேடி வரும். அந்த ஒரு வேலையை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு மிக பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். உங்களுடைய உறவுகள்ல ஒரு மேம்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். பேரின்பமான சமாதானம் உங்களுக்குள்ள ஏற்படும். மனதில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களிடம் இருந்து குறைந்துவிடும். நீண்ட நாட்களா நீங்க முயன்ற ஒன்று உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது பேப்பர் வேலையாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு விசாவாக இருக்கலாம், வெளிநாட்டுக்கு செல்வதாக இருக்கலாம், ஏதாவது ஒரு லோனுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கலாம், ஏதாவது ஒரு வென்றிவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதுல ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு நேரத்துல ஏற்படும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கிரக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரிய பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க உங்களுக்கு நம்பிக்கையையும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை உங்களுக்கான ஒரு முடிவாகவும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவான் உங்களுக்கு மிக பெரிய அளவுல மணியை சேர்த்து வைக்கிறதுக்கு, பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணும், அடுத்த வாய்ப்புகளை உங்களுக்கு ஏராளமா அள்ளி கொடுப்பாங்க. இது உங்களுக்கு குரு பகவான் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பார். சனி பகவானை பொறுத்த அளவுக்கு எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்துல கத்துக் கொடுப்பார். ஆனா அவர் சாதாரணமா கத்துக் கொடுக்க மாட்டாரு. உங்களுக்கு அடிபட்டு மிதிப்பட்டு அதுக்கப்புறம் எப்படி ஒழுக்கத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறத நிச்சயமா சொல்லி கொடுப்பாரு. ஆனா அந்த ஒரு நேரத்துல நீங்க கொஞ்சம் கோவப்படுவீங்க. ஏன்னா நீங்க ஒழுக்கம் இல்லாம இருப்பீங்க. இதனால உங்களுக்கு ஒழுக்கம்னா என்னன்னு சிலர் சொல்லி கொடுப்பாங்க. இதனால அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். எனவே அந்த ஒரு வாக்குவாதத்தை நீங்க தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததாக ராகு. ஓவரா நீங்க திங்க் பண்ணுவீங்க, ஏதாவது புதுசா பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அது அனைத்திலும் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும். ஆனா அதை நினைத்து நீங்க துவண்டு போகக்கூடாது. தொடர்ந்து நீங்க பண்ணிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். மொத்தத்துல அந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு நிலையான ஒரு பொசிஷன்ல உங்களால இந்த ஒரு நேரத்துல இருக்க முடியும். குரோத் முழுமையாக உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். ஆனா அது உடனே கிடைக்காது, பொறுமையாகத்தான் கிடைக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க பொறுமையுடன் இருங்க, உங்களுக்கு நன்மையானது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையோட திருப்பு முனையா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைப்பட்ட வேலைகள்ல ஒரு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட்டு உங்களுக்கு